Hello, welcome back to our channel In and Out Cinemas with me Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன மூவின்னு யோசிக்கிறீங்க? கவினோட அப்கமிங் மூவி தான். கவினோட ஸ்டார் படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். 2024ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் கலெக்ஷன் மூவினே சொல்லலாம். அதை தாண்டி ஸ்டார் மூவில அவர் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸஸா இருக்கட்டும் இல்ல அந்த கதை எல்லாத்துக்காகவுமே இந்த படம் ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இவரோட அடுத்த படம் தான் பிளடி பேகர். இந்த படம் ஒரு காமெடி ஜானர் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட ப்ரொடியூசர் நெல்சன் அவர்கள். நெல்சன் அவரோட ஜூனியர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. பிளடி பேகர் ஒரு காமெடி பிலிம்னு இருந்தாலும் கவினோட கேரியர்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பிலிமா இருக்கும். ஏன்னா கவினோட ஜர்னி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலா டெலிவிஷன்ல இருந்து ஒரு பிக் பாஸ்ல இருந்து இப்ப தமிழ் சினிமாவை கலக்கிட்டே இருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் யங் ஹீரோஸ்ல கவினும் ஒரு லீட் ரோல்னே சொல்லலாம். இந்த மாதிரி கவினை பத்தி நிறைய விஷயம் வருது. இப்போ பிளடி பேகர்ல என்ன அப்டேட் தானே, இந்த படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பிளடி பேகரோட டெலிவிஷன் ரைட்ஸ் என்டையரா விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி பிளடி பேகரோட ஓடிடி ரிலீஸ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். இந்த மாதிரி இந்த அப்டேட்டை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.